ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம், உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து-இயேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து-இயேசுவுக்காய். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைக்கும் வேத காரியமாக நாம் தேவனுடைய சமூகத்தில் சேரும்படியாக மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும், மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 54வது வசனத்தையும் நாம் நினைவிலே கொண்டு நாம் கர்த்தருடைய முகத்தை பார்க்கலாம். எங்கு எழுதின அந்த நல்ல வார்த்தைகளை ஒரு முறை நாம் மறுபடியுமாய் திரும்ப வாசிப்போமானால் அதன் உள்ளான அர்த்தங்கள் நமக்கு தெரியும். நடந்த ஒரு சம்பவம், நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை பிடித்து அவர்கள் கல்லனை போல கைகளை கட்டி அரண்மனைக்கு கொண்டு போகிற ஒரு நேரம். சீசர்கள் எல்லாரோடும் அவர் தோட்டத்திற்கு சென்றார். சீசர்களை அமர்ந்து தனியாய் ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர் தனியாய் ஜெபிக்க போனது நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவங்கள் தெரிந்தது. இந்த சம்பவத்தில் திடீரென்று ஆட்கள் புறப்பட்டு வந்தார்கள் அவரை பிடிப்பதற்காக. கல்லனை பிடிக்க வருகிறது போல வருகிறீர்களே என்று கேட்டார். அவர்கள் அதற்கு பதில் சொல்லாமல் அவரை பிடித்தார்கள். பக்கத்தில் பேதுரு என்ன அருமையான ஒரு சீசன் இருந்தார். அவர் தன்னுடைய பட்டயத்தை ஓங்கி வெட்டினார். அது ஒருவன் காதின் மேலே பட்டு காதும் அருந்து கீழே விழுந்தது என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த பின்பு ஆண்டவரை கட்டி அரண்மனைக்கு கொண்டு போகிறார்கள் அரசனிடத்திற்கு. இந்த சமயத்தில் அவரோடு கூட நின்று அவரோடு கூட நடந்து அவ்வளவு பெரிய பட்டாளத்திற்கு முன்பாக தான் அடங்கி ஒடுங்கி போனேன் என்று காண்பிக்காதபடி தன் கையில் இருக்கிற பட்டயத்தை உருவி போருக்கும் தயார், அத்தனை பேரும் தன்னை அடித்தாலும் சாவுக்கும் தயார் என்கிற உள்ளான இருதயத்தோடு வெளிப்பட்ட ஒரு கர்த்தருடைய மனுஷனை குறித்துதான் இப்பொழுது நான் இந்த வேதத்தில் வாசிக்கிற அந்த வார்த்தைகளை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். பேதுரு தூரத்திலே பின் சென்றார் என்று எழுதியிருக்கிறது. தவறு, குற்றம் அல்லது இப்படி நடந்ததால் இப்படி நடந்தது என்கிற இந்த யூகத்திற்கு வர வேண்டாம். மற்றொன்று, இப்படியெல்லாம் குறையாய் ஒரு மனுஷனையும் பார்த்து அவர்களை குறைத்து நாம் மதிப்பிடவும் வேண்டாம். இன்றைக்கு நாம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருகிற ஒரு கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தமாக, கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நம்மை சீர்படுத்த வேண்டியதுமான ஒரு வேதபாகத்திற்கு வருகிறோம். பேதுரு தூரத்திலே பின் சென்ற ஒரு அனுபவத்தை நாம் இங்கு எழுதப்பட்டதாய் வாசிக்கலாம். ஒரு சீசன் என்று சொன்னால் எப்படிப்பட்டவனாய் நிற்க வேண்டும் என்று தங்களுள் வேதத்திலே நாம் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிப்போமானால், அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுதே சீஷர்களை ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுத்தார். அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும், அவர்கள் தன்னிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை, கற்பனைகளை, சட்டங்களை, திட்டங்களை, போதனைகளை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். மற்றொன்று, பிசாசுகளை துரத்த வேண்டும், நோய்களை குணமாக்க வேண்டும், இலவசமாய் எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை அள்ளி கொடுக்க வேண்டும், வாரி வழங்க வேண்டும் என்கிறது போல அதற்காகவே தெரிந்து கொண்டார், அதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அப்படி ஒரு காரியம் இருக்கு. மற்றொன்று, இந்த சிசுத்துவத்தின் மேன்மையை எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு திருப்புவீர்களானால் அங்கு எழுதின அந்த வார்த்தையை கவனிங்கள். தேவன் வேதத்தை கட்டி சாட்சியின் ஆகமத்தை எடுத்து சீசர்கள் கையிலே முத்திரை போட்டு கொடுத்தாராம், உங்களை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று சொல்லி.
வேதம் எவ்வளவு தெளிவாய் அவர்களை தெரிந்தெடுத்தார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை திருப்புவீர்களானால் அங்கே எழுதின வார்த்தையை கவனிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களை என்றவர்களாய் இருக்கும்படி நான் தெரிந்து கொண்டேன். இன்னும் அவர் சொல்லிக் கொண்டு வரும்பொழுது சொல்லுகிறார், நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதற்கு அல்லப்பா, நீங்கள் எனக்கு சீஷன் தான், ஆனால் ஊழியக்காரன் என்று உங்களை நான் சொல்ல மாட்டேன், என் சிநேகிதர்களே என்று உங்களை கூப்பிடுகிறேன் என்று அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு பேசினார். அருமையான வேத பகுதி, அருமையான வேத வசனங்கள் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு, நம்மோடு கூட பேசுவதற்கு, நம்மோடு கூட நம்மை உணர்த்துவதற்குரிய வேத வசனங்களாக இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம், நாம் அவைகளை அறிந்து கொள்கிறோம். ஆனால் அறிந்து கொள்ளுகிற இந்த விஷயத்தில் இன்றைக்கு பேதுருவை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, ஆரம்ப காலம் முதல் அவர் பேதுருவோடு கூட இணைந்திருந்தார், பேதுரு அவரோடு கூட இணைந்திருந்தார். எந்த காரியமானாலும் பேதுரு தான் துடுக்கி ஓடுகிற மனிதன். அந்த காரியத்திலே அவர் முன்னோடியாய் காணப்பட்டார். ஆண்டவரை புகழ்ந்தார். நான் என்னை யார் என்று ஜனங்கள் கேட்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், உம்மை எலியா, எரேமியா தீர்க்கதரிசிகளில் ஒருவர், அவர் இவர் என்றெல்லாம் யோவான் ஸ்நானகன் வந்துவிட்டார் என்றாலும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். ஆனால் அவர் அதற்கு ஒரு வார்த்தையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் என்ன யார் என்று கேட்கிறீர்கள், சொல்லுகிறீர்கள். எல்லாம் ஐடியா இருக்க பேதுரு தன்னுடைய வாய் திறந்து தெளிவாய் பேசினார். நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் என்றார். எப்படி இந்த காரியங்களிலெல்லாம் அவர் அவரை கணித்து வைத்திருக்கிறார். இவர் தேவகுமாரன் தான் என்று தீர்மானித்திருக்கிறார். இவர் பாவிகளை ரட்சிக்கப் போகிறார் என்று தீர்மானித்திருக்கிறார். அவருடைய பேரில் எழுதிய நிருபத்தை பாருங்கள். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று இன்று வரைக்கும் உள்ள சத்திய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த ஒரு மனிதன் அவரிடத்தில் சொல்லுகிறார், பேதுருவே, நீ என்னை மறுதலிப்பாய் என்று. அதற்கு அவர் சொல்லுகிறார், சாகரன் என்றால் உங்களுக்காக சாவேனே தவிர மறுதலிக்க மாட்டேன் என்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் நாம் விளக்கமாய் புதுமையாய் நாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட தகுதிக்கும் அப்படிப்பட்ட கிருபைக்கும் அப்படிப்பட்ட மகிமைக்கும் பாத்திரமாய் இருக்கிற ஒரு மனிதன் பின்னா தூரத்திலே பின் சென்றார் என்று எழுதியிருக்கிறது. இந்த பாகம் அது அப்படி இருக்கட்டும், அது சரித்திர காரியமாக அல்லது நடைமுறை காரியமாக அது அப்படியே தோன்றினாலும் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். என்னோடு கூட இந்த வேத வசனத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்லுகிற ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், நான் அவரை எவ்வளவாய் பின்பற்றி போகிறேன், எவ்வளவு நெருக்கமாய் பின்பற்றுகிறேன், எவ்வளவு பக்கமாய் அவரோடு கூட நடக்கிறேன், இதை சிந்திக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆச்சரியமான 2 காரியங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும், மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கொஞ்சம் நம்முடைய கவனத்தை திருப்பி வாசித்து பாருங்கள். அங்கே எழுதின வார்த்தை ரொம்ப விசேஷமா இருக்கும். அங்கே எழுதின வார்த்தையினுடைய முழுமை, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை காணப்படுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று சொன்னார். தூரத்தில் பின்பற்றி வருகிற அனுபவம் கேட்டால் சொல்லுவோம். ஒருவர் கூட தங்களுடைய தான் இதை செய்தேன், இது தவறுதான் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த சாரி என்கிற ஒரு வார்த்தை கிடைத்திருக்கிறது நமக்கெல்லாம். அது எப்பொழுதுமே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. வண்டியில் போகும்போது கால்பட்டால் சாரி, கைப்பட்டால் சாரி. அதை தமிழையும் சொல்ல மாட்டாங்க, சோரியுமாங்க, சாரியுமாங்க. அது என்ன மாதிரி வார்த்தை வருதோ அப்படி 2 தப்பு அடிச்சுட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது போல ஒரு காரியம்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளின் அனுபவங்களிலும். இதை கேட்கிறேன் அருமையான சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், உபதேசங்கள் எங்கோ போகிறது என்றெல்லாம் நாம் மற்ற காரியங்களை தேட வேண்டாம். அமருங்கள் தேவனுடைய சமூகத்தில், கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்துருங்கள், கண்களை மூடி உங்களை நீங்களே சற்று நேரம் தியானிக்க தொடங்குங்கள். நான் என் ஆண்டவரை என்ன விதமாய் பின்பற்றி போகிறேன், என்ன விதமாய் தொடர்கிறேன், என்ன விதமாய் அவருக்கு கீழ்ப்படுகிறேன், என்ன விதமாய் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நெருங்கி இருக்கிறேன் என்கிறதை மாத்திரம் நீங்கள் சிந்திக்க தொடங்கினால்
நீங்கள் அவரோடு நெருங்கி இருக்கிற நெருக்கத்தை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். காரணம், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவதற்கும் கண்டிப்பதற்கும் கடிந்து கொள்வதற்கும் நமக்காகவே ஆவியானவர் அனுப்பப்பட்டவராய் நிற்கிறார். அவர் அமைதியாக இருக்க மாட்டார். நீங்கள் உங்களை உடைத்து ஒப்பு கொடுத்து உட்காருங்கள். அவர் பேச தொடங்குவார், அவர் உணர்த்த தொடங்குவார், அவர் அறிவுறுத்த தொடங்குவார். அப்படி உங்களை ஆராய்ந்து பார்க்க, நம்மை ஆராய்ந்து பார்க்க நாம் நுழைந்தால்தான் தேவனுடைய மார்க்கத்தின் தன்மையை நாம் முதலாவது சரியாய் அறிய முடியும். இன்னொன்று, நான் என்ன விதமாய் அவரை பின்பற்றுகிறேன் என்கிற இந்த பின்பற்றுதலின் காரியங்களையும் நான் உணர முடியும். மாதத்தில் ஒரு முறை பந்து எடுப்பதே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் பெரும் போராட்டமாக இருக்கிறது. இன்னும் சுருக்கமாய் சொன்னால், வாரம் ஒரு முறை நேரத்தோடு சென்று நன்றாய் பாடி துதித்து ஸ்தோத்தரிப்புகிற ஆராதனையின் பகுதியே இன்றைக்கு சில கசந்த அனுபவங்களாயிருக்கிறது. எல்லா வேலையும் முடித்து பாடல் முடிந்து பிரசங்க நேரத்திற்கு வருகிற இன்னும் எத்தனையோ விசுவாசிகள் சபைகளில் உண்டு. கண்டிக்கப்படுகிறதற்கு இல்லை. காரணம், இன்றைக்கு சபைகள் பெருத்து போனதால் கொஞ்சம் கடிந்து கொண்டு பிரசங்க தொடங்கினோம், அவ்வளவுதான், அடுத்த இடத்தை நோக்கி போய்விடுவார்கள். இந்த போய்விடுவார்கள் என்கிற பயத்தோடு தான் இன்றைக்கு ஊழியர்கள் சத்தியத்தை மறைத்து, மகத்துவமுள்ள கிருபைகளை மறைத்து, அவர்களை கடிந்து கொள்ள வேண்டிய கடிந்து கொள்ளுதலை மறைத்து, ஏதோ ஒரு கோணத்தில் அவர்களும் அந்த நேரத்தை செலவழித்தால் போதும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் ஊழியக்காரர்களும் அருமையான விசுவாசிகளும் கூட தங்களை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவு தொலைவில் நான் அவரை பின்பற்றுகிறேன் என்று பாருங்கள். அருமையாய் அந்த வார்த்தையை சொன்னார். உதடு பக்கமா இருக்கு, உதடு ரொம்ப பக்கமா இருக்கு, கை ரொம்ப பக்கமா இருக்கு கொடுக்கறதுக்கு. டொனேஷன் கேட்டா கொடுக்கறதுக்கு கை பக்கமா இருக்கு. என் ஆலயத்தில் இந்த காரியத்தை செய்யணும், உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு கேட்கும்போது என் கை ரொம்ப பக்கமா இருக்கு. இந்த காரியத்தை செய்யணும், யார் அதை முன்வந்து செய்து முடிக்கிறது? இந்த கட்டடம் ஆஃபீஸ் ரூம் போடணும், யார் அதை செய்கிறது? ஆலயத்துக்கு ஃபோன் வேணும், யார் அதை செய்கிறது? உன்னை கேட்டு பாருங்க, கை பக்கமா இருக்கு. அடுத்த நிமிஷம் எழுதுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். ஊழியத்திற்கு என்னோடு வருகிறது யார் என்று கேட்டு பாருங்க. எவ்வளவு தூரமா நிற்கிறேன்னு பாருங்க. அது வந்து பிரதர், அது வந்து, இந்த வந்துங்கிற வார்த்தையும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 18 முறை வந்து அது வந்து பிரதர், அது வந்துல அதில் போயிட்டு பிரதர் எல்லாம் பேசி முடித்து அப்படி ஆகிவிடுவார்கள். ஜெபிக்கிறதற்கு, உபவாசித்து ஜெபிக்கிறதற்கு யார் என்னோடு கூட வருகிறது கேட்டு பாருங்க. நான் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறேன் பாருங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு சரியானபடி உபவாசித்து ஜெபிக்கிறோம்? வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கா? ஆண்டவர் சொன்னாரா உபவாசித்தால் நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னாரா? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்னி இருக்க சொன்னாரா? கேட்கிற கேள்விக்கு வேதாந்தம் படித்த பண்டிதர் கூட பதில் சொல்ல முடியாது. அவ்வளவு கேள்விகளை கேட்போம். எல்லா கேள்விகளும் முடிஞ்சிடும். குடும்பத்தோட வர சொன்னாரா? பிள்ளைகளோட வர சொன்னாரா? ஐயா, அம்மா ஆராதனைக்கு போனீங்களாம்மா? போயிட்டு வந்தேங்க. பிள்ளைகளை கூட்டிட்டு போனீங்களா? அதுதான் வந்து பிரதர், அது வந்து பிரதர், அது வந்து ஐயா, அவங்க ஐயா. எத்தனை விதமான வார்த்தைகளில் நான் தூரமாய் நிற்கிறேன். என்னுடைய செய்கை பக்கமா இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரர் இருந்தார். என்னோட ஊழியத்திற்கு வருவதற்காக கொஞ்சம் நெருங்கி வருவார் போவார். ஒரு முறை ஒரு ஊழியத்திற்கு கூப்பிட்டோம். வேகமா வந்தார். அது ஆலயத்துக்குள்ளே நடக்கிற ஒரு ஊழியர் கூடுகை. காலையில் நேரத்தில் வந்தார். அந்த சேர் எடுத்து இங்கே போட்டார், இந்த சேர் அங்கே போட்டார், எல்லாம் செய்து முடித்தார். காரியம் முடிஞ்ச உடனே நான் போயிட்டு உடனே சீக்கிரம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். திரும்ப ஒரு கூட்டம் முடிச்சு கூட வரல. அன்னைக்கு முழுசு நானா போய் என்ன நடந்ததோன்னு பார்க்க போக வேண்டிய பரிதாப நிலைமை ஏற்பட்டது. நான் இதை சொல்வது குறையாக இல்லை. அதாவது இவர் என்னோடு கூட வரல, அந்த குறைக்காக நான் குறை சொல்லலை. என் செய்கை அவருக்கு பக்கமாக இருக்கு. என்னுடைய செயல்பாட்டில் நான் வெளிப்படையான காரியத்தில் அவருக்கு பக்கமாக இருக்கிறேன். என் உதட்டில் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன்.
மற்றவர்களுக்கு முன்பாக நான் செய்கிற செய்கையின் தன்மையில் நான் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறேன். ஆனால் என் உள்ளம், நான் அவரை நேசிக்கிற தன்மை, நான் அவரோடு இணைந்திருக்கிற இணைப்பு, என் முழங்காலின் நேரம், என் ஜெப வேலை, என் உபவாச நாட்கள், நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தன்மை தூரமாக இருக்கிறது. ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு அநேகர் இன்றைக்கு அந்த காரியத்தை கவனிக்கமாய் கொண்டு வருகிறோம். ஆனால் இன்னுமே செயல்படுத்த முடியாமல் சிந்தனையினாகவே இருக்கிறோம். என்ன யோசிக்கிறோம் யோசிக்கிறோம் யோசிக்கிறோம். அவர் கைவிட்டார்னா என்ன செய்யறது? அவர் மறந்து விட்டால் என்ன செய்வது? அன்றைக்கு நான் யாரிடத்தில் போவது? என்னை அவர் எப்படி நடத்துவார்? தூரமா இருக்கேன். என்னுடைய விசுவாசத்தில் தூரமா இருக்கேன். நம்பிக்கையில் தூரமா இருக்கேன். அவரோடு கூட நான் அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் மறந்து அவருடைய செய்கையை இனி அனுபவிக்கிறதில் நான் தூரமாய் நிற்கிறேன். பேதுரு தூரமாய் நடந்தார். நீங்க வேத வசனத்தில் வாசிங்க. நான் ஒரு வேதபாரகனை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வேதபாரகன் ஒருவன் வருகிறான். அவரை தேடி அவரிடத்திலே நின்று பார்த்து கொண்டே இருக்கிறான். மற்றவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் இவர் சரியாய் பதில் கொடுத்து அவர்களை அனுப்பி வாயடைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் வேதபாரகன். அவரை பார்த்தவுடனே இவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றார். இல்லை, கேட்கறதுக்கெல்லாம் இவ்வளவு சரியான பதில் சொல்றார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆரம்பித்து ஒரு கேள்வி கேட்டான். இவர் அதற்கு சரியான ஒரு பதில் கொடுத்தார். பதில் கொடுத்த உடனே அவனும் ஒரு பதிலை சொல்லிவிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார். இவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல, இவன் ரொம்ப நெருங்கி நிற்கிறான் என்றார். ஆனால் அவன் இன்னும் ஞானஸ்நானம் பெறவில்லை. அவன் இன்னும் அவருடைய உபதேசங்களை கை கொள்ளும்படி அவரை பின்பற்றி வரவில்லை. அவன் இன்னும் தேவ ராஜ்யத்தின் மகிமை இவ்வளவுதான் என்று, இவர் தேவனுடைய குமாரன் என்றும் இன்னும் ஆழமான விசுவாசத்தோடு அறிக்கை செய்து தன் ஐதீகத்தையும் தன் குலப்பழக்கத்தை விட்டு அவன் வெளியே வரவில்லை. தன் பாரம்பரியத்தை விட்டு அவன் வெளியே வரவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் தூரமானவன் அல்ல, அவன் பக்கமாக தான் இருக்கான். இதே அனுபவம் தான் இன்றைக்கு ஆயிரங்களான கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில். ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் உங்களை உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க. நான் என்ன விதமாய் என் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் என்ன விதமாய் அவரை பின் செல்கிறேன், நான் என்ன விதமாய் அவரோடு இணைந்திருக்கிறேன், நான் என்ன விதமாய் அவரோடு கூட ஒன்றித்திருக்கிறேன், நான் என்ன விதமாய் அவரோடு கூட இசைந்திருக்கிறேன், இணைந்திருக்கிறேன், நான் என்ன விதமாய் அவரை நேசிக்கிறேன், நான் எவ்வளவாய் அவரை குறித்துள்ள காரியத்தில் நான் முதன்மையாய் நிற்கிறேன், பங்காளியாய் நிற்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பார்த்தாலே போதும். ஏராளமான பிரச்சனைகள் என்ன? சுகம் கொடுக்கும்போது ஆண்டவர் நல்லவர், சத்தத்தை கேட்கும்போது ஆண்டவர் மிகப்பெரியவர். ஆரம்ப காலத்தில் அவர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் தன்னை இன்னார் என்று காண்பிக்கும்படி செய்து வருகிற ஒவ்வொரு கிரியைகளையும் பார்க்கும் பொழுது அவரை போல தேவனில்லை, அவரை போல தேவனில்லை. ஆமாம், சபையில் எழுந்த சாட்சி, வீட்டு கூட்டத்தில் சாட்சி, வெளிக்கூட்டத்தில் சாட்சி, நடக்க போன சாட்சி, கடைவீதியில் எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் அடுத்த ஒரு சிறு உபத்திரவம், நெருக்கம் ஆரம்பித்த உடனே எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்பா சர்ச்சுக்கு வரல? அது வந்துங்க முதல்ல. ரெண்டாவது, ஏன்பா சர்ச்சுக்கு வரல? வந்து என்னங்க செய்யறது? மூணாவது ஒரு பதில் சொல்லுவாங்க, நீங்க அதை கவனிங்க. ஏன்பா சர்ச்சுக்கு வரல? அது எங்க வீட்டில எல்லாம் கொஞ்சம் வெறுக்கிறாங்க. ஏன் வெறுக்கிறாங்கப்பா? ஏன் வெறுக்கிறாங்க? அங்க போய் அவங்களுக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. அப்புறம் நானும் அவங்களோட இசைனால குடும்பத்தில் கந்தராயிரு குடும்பம் பிரிஞ்சிரும் போல இருக்கு. இதை சொல்லி அப்படியே பின்மாற்றமாய் போய்கொண்டிருக்கிற இன்றைய அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. இது மாத்திரமல்ல, கிறிஸ்தவன் என்கிற ஒரு பேரோடு மாத்திரம் நின்று கொண்டு தேவ காரியங்களில் எதுவுமே தலையிடாதபடி, தேவ காரியங்களை காணாதது போல கடமைக்கு வந்து நிற்கிற ஒரு அனுபவம் நிறைந்த எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, எனக்கு அருமையான ஐயா அம்மா, நான் உங்களை கேட்கிற ஒரு காரியம். வாயிலை விடமாட்டேன் என்று சொன்ன ஒரு மனிதன், எங்க போனாலும் உம்மை பின்பற்றுவேன் என்று வாயிலை சொன்ன ஒரு மனிதன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கை செய்த ஒரு மனிதன்,
அற்புதங்களை கண்ட மனிதன், அதிசயங்களை கண்ட மனிதன், எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு பின் சென்று அவரோடு கூட நின்று கடல் மேல் நடந்து அவரை இன்னார் என்று அறிந்து கொண்ட ஒரு மனிதன் தூரத்திலே பின்பற்றுகிறான். அற்புதங்களை கண்டிருக்கிறீர்கள், சாட்சி சொல்லி இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். நெருக்கத்தில், உபத்திரவத்தில், போராட்டத்தில், சங்கடத்தில், கஷ்டத்தில், கண்ணீரில், கவலையில், மனவேதனையில், பசியில், பட்டினியில், உங்கள் குடும்பத்தில் உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வரும் பொழுது, உங்களை மற்றவர்கள் வெறுத்து ஒதுக்கி தள்ளும் பொழுது எவ்வளவு தூரத்தில் பின்பற்றுகிறீர்கள்? எப்படி பின்பற்றுகிறோம்? என்ன விதமாய் அவரை நேசிக்கிறோம்? என்ன விதமாய் அவரோடு இணைந்திருக்கிறோம்? ஒரே ஒரு 2 நிமிஷம் உங்களை முழங்காலில் நிறுத்தி, நான் உம்மை எப்படி பின்பற்றுகிறேன் ஆண்டவரே, நான் அறியும்படி எனக்கு செய்யும் என்று கேட்டு பாருங்கள். நம்முடைய பின்பற்றுதலின் தன்மை நமக்கு விளங்கும். அருமையான பேதுரு ஐயாவை பாருங்கள். இவ்வளவு நேர்த்தியாய் பட்டயத்தை உருவி போர் செய்த ஒரு மனிதன் தான் தூரத்தில் பின்பற்றி போகிறான். உங்களுடைய அனுபவங்கள் என்ன? ஆவிக்குரிய நிலையில் இருந்த அநேகர் ஆவிக்குரிய நிலையை மறந்து இன்றைக்கு வித்தியாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசமான ஆராதனையை பங்கு கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் பெற்ற அநேகர் தங்கள் அபிஷேகத்தை மறந்து பின்வாங்கி போயிருக்கிறோம். நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்ற அநேகர் இன்றைக்கு ஐதீகத்தை நிமித்தம், அவருடைய பாரம்பரிய பழக்கத்தை நிமித்தம், கல்லறைக்காக, கல்யாணத்துக்காக எவ்வளவு தூரத்தில் அவரை பின்பற்றுகிறீர்கள்? நீங்கள் பெற்ற அபிஷேகம் எங்கே தூரமாக இருக்கிறது என்று கவனியுங்கள். உங்களுடைய ஆராதனையின் திறன் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்காக சொன்ன சாட்சியின் ஜீவியம், ஊழியத்தின் மகிமை எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்று பாருங்கள். அருமையான வாலிப சகோதரா, கொஞ்சம் உங்களை சீர்தூக்கி பார்த்து அவருடைய கரத்தில் மறுபடியும் போகணுங்க. தூரத்தில் வேண்டாப்பா, உம்மை நெருங்கி பின்பற்றுகிற அனுபவம் தாரும். உம்மோடு சேர்ந்து என்மேல் இன்னொரு மனிதன் மேல் வைக்கிற சிலுவை என்மேல் வைக்கப்படட்டும். அதை சுமந்து நான் உமக்கு முன்பாக வரும்படி எனக்கு கிருபை தாரும். மற்ற காரியங்களை நீங்களே யோசியுங்கள், நீங்களே சிந்தியுங்கள். உங்களை ஆண்டவருக்கு என்று முழுமையாக்குங்கள். கர்த்தர் பெரியவராயிருந்து உங்களை நடத்துவாராக. நம்ம அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் வேதத்தை வாசிக்காம வேத காரியங்களை அறிவு எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் சிந்திக்கிற இந்த காரியங்களை குறித்து அநேகர் பலவிதமான சிந்தனைகளையும் பலவிதமான காரியங்களையும் எங்களை குறித்து அவர்கள் தீர்மானித்தாலும், நாங்கள் எங்களை தீர்மானிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தார். எங்களை ஒரு போதகர் தீர்மானிக்க வேண்டாம், எங்களை ஒரு உத்தியோகஸ்தர் தீர்மானிக்க வேண்டாம், எங்களை ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ளவன் இன்னான் என்று தீர்மானிக்க வேண்டாம். நாங்கள் எங்களுடைய தீர்மானம் இன்னதென்று அறிந்து கொள்ளத்தக்க எங்கள் கண்களை திறந்தரலும், எங்கள் இருதயத்தை திறந்தரலும். நாங்கள் முழு மனதோடு உம்மை நேசிக்க, முழு இருதயத்தோடு உம்மை பின்பற்ற, முழு உள்ளத்தோடு நாங்கள் உமது நாமத்தை கனம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை அழைத்த அழைப்பை நாங்கள் உணர்கிற பாக்கியம் தாரும். பேதுருவை நாங்கள் உற்று பார்க்கிறோம். இன்னும் பேதுருவுக்குள் இருந்த அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்ப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாவிட்டாலும் எங்களோடு கூட நீர் இடைபடுவீரானால், யாரெல்லாம் தங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த பாகத்திலே தங்களை உற்று பார்க்கிறார்களோ ஒவ்வொருவரோடும் கூட ஆவியானவர் இடைப்படுவீராக. அவர்கள் எவ்வளவு தொலைவில் பின்பற்றுகிறார்கள், விசுவாசத்தில், நம்பிக்கையில், போராட்டத்தின் நேரத்தில், உபத்திரவத்தின் நேரத்தில், சங்கடத்தின் நேரத்தில், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற தாகத்தின் நேரத்தில், ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆழ்ந்த சிந்தையோடு கூட அவர்கள் எடுத்த பிரதிக்கனை, அவர்கள் எடுத்த பொருத்தனை, அவர்களுக்கு எடுக்க ஒப்பந்த காரியங்களின் நிமித்தமாக எவ்வளவு தூரத்தில் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று உணர்கிற உள்ளத்தை தாரும். உம்மோடு நெருங்கி இருக்கிறார்களா, உம்மோடு உம்மை சூழ்ந்திருக்கிறார்களா என்கிற உள்ளத்தின் ஆழத்தில் அவர்கள் சிந்திக்கிற சிந்தனையில் நீர் இடைபடுவீராக. தங்களை உணரும்படி செய்யும், தங்களை ஆழ்ந்து சிந்திக்கும்படி செய்யும். எந்த இடத்தில் நின்று பின்பற்றுகிறார்கள் என்று அவர்கள் ஆராய்ந்து நெருங்கி பின்பற்ற அவர்களுக்கு கிருபை தாரும். தங்களுடைய விசுவாச வாழ்க்கை எவ்வளவு பின்னோக்கி இருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்கும்படி கண்களை திறந்தரலும். உமது கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கட்டும். முற்றுமாய் உடைய கையில் கொடுக்கிறேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பேதுருவின் தேவன்
உங்களையே தம்மை பின்பற்றி வர ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.